33 தேவர்களுக்கு கூட ரொம்ப நாளா கிடைக்கலையா. அவர்களுக்கு கூட அமிர்தம் கிடைக்கிறது, பாகவதாமிர்தம் கிடைக்கலைங்கிறார். சுரானாமபி துர்லபா. இந்த அமிர்தத்தை கொடுத்துட்டாவது பாகவதாமிர்தத்தை வாங்கிக்கலாமேன்னு வந்தாரா. வெறுமன் வந்திருந்தா கிடைச்சிருக்கும். இந்த அமிர்தத்தை கொடுத்துட்டாவது பாகவதாமிர்தம் வாங்கிக்கலாமே என்று நினைச்சு பரீட்சித் ராஜனுக்கு ஸ்ரீ சுகர் கதா பிரவச்சனம் பண்ணும் போது தேவேந்திரனோ இல்ல அவனை சேர்ந்தவாளோ வந்துட்டார்கள். அமிர்தத்தை வச்சு நிக்கிறவே நின்று இருக்காளா. கதை கேட்கிறவாளும் அதுல கொஞ்சம் போற சாப்பிடல, சொல்றவாளும் கொஞ்சம் போற எடுப்புற வாயில போட்டுக்கல. கமரவே இல்லையா சுகருக்கு. இந்த அமிர்தத்தை திரும்பி பார்க்கவே இல்லை. சுகர் சொல்லலைன்னா அது ஒரு ஆச்சரியம் இல்லையே, அவர் ஜீவன் முக்தர். பரீட்சித்து 7வது நாள் போயிட போறான். அமிர்தம் சாப்பிட்டுட்டா சாக மாட்டா. கிடைச்சதேன்னு கதை நிறுத்துங்க, அமிர்தத்தை சாப்பிடுறேன் என்று சாப்பிட மாட்டானோ. பரீட்சித் ராஜனும் அதை லட்சியம் பண்ணல, ஸ்ரீ சுகரும் அதை லட்சியம் பண்ணல. உபஸ்ரோதாவா உட்கார்ந்து இருக்கிறவாள்கிட்ட கொஞ்சம் அமிர்தம் சாப்பிட்றையான்னு கேட்கிறேன். அவ்வளவு லேசா கொண்டு வரவே மாட்டாள் தேவர்கள் அமிர்தத்தை. கருட பகவான கேட்டான்னா தெரியும், அமிர்த கலசத்தை கொண்டு வரதுக்கு என்ன பாடுபட்ட கருட பகவான். அவ்வளவு லேசா கொடுக்க மாட்டார்கள். இப்ப வந்து கெஞ்சுவானே நாள் நம்ம இடத்துல வந்து கெஞ்சுவானா. அது மாதிரி பாகவதம் கேட்கிறோமோ இல்லையோ, பாகவதம் கேட்டோமானால் தேவர்கள்லாம் வந்து கெஞ்சுவான், கொஞ்சம் அமிர்தம் சாப்பிடே, கொஞ்சம் அமிர்தம் சாப்பிடேன். ஆனால் அந்த அமிர்தத்தை அலட்சியம் பண்ணி விட்டார்கள். அப்போ அந்த அமிர்தத்தை காட்டிலும் இந்த அமிர்தம் சிரேஷ்டம்னால் தேவர்கள் சாப்பிடக்கூடிய அமிர்தத்தை காட்டிலும் ஸ்ரீமத் பாகவதாமிர்தம் அவ்வளவு சிறந்தது. பாகவதாமிருத தோஷித சுஜலம் ஸ்ரீ சுக நாரத சனக சபானம் ஸ்ரீதர நாமாமிருத ரசபானம் ஸ்ரீ குரு போதேந்திரம். பெரியவாருடைய கீர்த்தனை. பாகவதாமிருத தோஷித சுஜனம், நாமாமிருதம் பாகவதாமிருதம். நாம சித்தாந்தம்னு போதேந்திர சுவாமிகளுடைய கிரந்தத்தை எடுத்து பார்த்தா தொட்ட இடங்கள்லாம் பாகவதம் தான். பாகவதத்துக்கு ஒரு விவரணம் போல அமைகிறது இல்லையா அவளுடைய வாக்கு. பாகவதாமிருதத்தையே கண்டம் வரையிலும் தேக்கிண்டு அதையே கக்கின்று இருக்கிறதா போதேந்திராவுடைய ஸ்வரூபம்னு சொல்றார். இந்த பாகவதாமிருதத்தை யாரு அனுபவிச்சுடுறானோ அவன் வேற எதை திரும்பி பார்க்க போறான். ஏனால் பாகவதமே கிருஷ்ணஸ்வரூபம் தானே. ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ணயேவஹி. மற்றதெல்லாம் சாஸ்திரமாக அருளி செய்தாராம் வியாசர், இதை மட்டும் அனுபவமா பண்ணாராம். சாஸ்திரத்தோடு நிற்கக்கூடாது, அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணினதுனால இதுல அந்த அனுபவம் தானே தொட்ட இடங்கள்லாம் இருக்கும். தத் ரசாமிருத திருப்தஸ்ய நாண்யத்ரஸ்யாத் ரதிஹி க்வசித். வேற இதுக்கு மேல ஒன்னொன்னு தோணித்தானால் அப்புறம் இது அல்பம்னு ஆயிடும், இது பிரம்மஸ்வரூபமாக ஆகாது. இதுவே பிரம்மஸ்வரூபங்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுல திருப்தி வரணும், அதுலயே போறோம். இன்னொன்னு வேணுங்கிற அபேட்சை இல்லாதபடி இருக்கணுமானால் அது அத்தகைய அனுபவத்தை கொடுத்தாதானே. அத்தகைய அனுபவம் இதுல இருக்கு. இந்த அனுபூதி அதுல இருக்கிறதுனாலதான் ஸ்ரீ சுகரே இதுல லயிச்சார் அப்படின்னு சொல்லணும். ஸ்ரீ சுகரே இதுல லயிச்சதுக்கு காரணம் அப்பேற்பட்ட பிரம்மரசமானது இது ஸ்வரூபமாவே இருக்கு அப்படிங்கிறதானே காரணம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்கின்றது கிருஷ்ணஸ்வரூபம்னு பின்னாடி சொல்ல போறார். புராணம் மாத்திரம் இல்லை, ஆனா சாஸ்திரமும். ஒன்று பிரமாணம் பிரமேயமா இருக்காது, பிரமேயம் பிரமாணமா இருக்காது. இங்க ஒரு ஆச்சரியம், பிரமாணம் பிரமேயம் ரெண்டும் ஒன்னா இருக்கு. ரெண்டையும் சொல்றார். யஸ்வானுபாவம் இது பிரமேயம், அகில ஸ்ருதி சாரம் பிரமாணம். பாகவத்துக்கு ரெண்டு விசேஷனம். யஸ்வானுபாவம் அப்படின்னு ஒரு விசேஷனம், அகில ஸ்ருதி சாரம். சகல ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணாதி சாஸ்திரங்களுடைய சாரங்கும் பொழுது சாஸ்திரம் பிரமாணம். சுவானுபவங்கும் பொழுது பிரம்மஸ்வரூபம் தானே, அதனால பிரமேயம். யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்மதீபமதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாக புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாகாம். சாஸ்திரத்தை தான் சொல்றார், ஆனா சுவானுபவத்தை சொல்றார். சுவானுபவத்தை சாஸ்திரத்தால கொடுக்கிறார். அப்படிங்கிறதுனால இது ரெண்டும் ஒரே சமயத்துலனா வருது. சாஸ்திரத்தை பற்றி சுவானுபவத்தை பிடிக்க வேண்டி இருக்க,
ஆனால் சாஸ்திரத்தை படிக்கும் பொழுதே சுவானுபவமும் கூட வந்துதானால் அப்பொழுது. ஏனால் ஔஷதத்தை சாப்பிடுறது சாதனம், ஆரோக்கியம், பலம் ஒரே சமயத்துல சம்பவிக்காது. அது ஔஷதத்தை சாப்பிட்டு உடம்புல ஊறின பிறகு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆரோக்கியம் அப்படின்னு. ஆனால் விருந்து சாப்பிட்டானால் விருந்து சாப்பிடும்போது கொஞ்ச நாள் கழிச்சுதான் திருப்திங்கிறது இல்லை. எந்த க்ஷணம் சாப்பிடுற என்ன ஆகல, புஷ்டிகி துஷ்டிகி க்ஷுதபாய அனுகாசம். அனுகாசம் வாயில போட்டுக்க துஷ்டிகி புஷ்டிகி. நமக்கு சாப்பிடுறதுல சந்தோஷம், சபாஷ் நன்னா இருக்கே என்று சாதனமும் சாத்தியமும் ஒரே சமயத்துல கிடைக்கிறது இல்லையா? அப்போல பாகவத்தை கேட்டு விட்டேன். எப்பொழுதும் மரண சமயத்திலேயோ அல்லது அந்த பரலோகத்துல போயோ பலன் சித்திக்கும் அப்படின்னு இல்லாதபடி எப்போ ஒரு ஸ்லோகம் ஒரு பதம் காதல விடறதோ அப்போ அந்த நிமிஷம் சத்யோ ஹிருத்யவருத்யதேத்ர கிருதிபிகி சுஸ்ரூஷிபிகி தட்சணாது என்று சொல்லும் போதே ஹிருதயத்துல கிருஷ்ணன் பிரவேசிச்சுட்டே இருக்கிறான். அப்படி சொல்லும் பொழுதே ஹிருதயத்துல கிருஷ்ணன் பிரவேசிக்கிறான், பிரவேசித்து நிலை நிற்கிறான். அந்த ஆனந்தம் உனக்கு தெரியலையாங்கிறார். அத்தகைய ஒரு சத்தியமான சுவானுபவமான ஆச்சரியமான ஒரு கிரந்தம் இது. இதுல சொல்லப்படுகின்ற தர்மம் பக்தி ஞான வைராகிய லட்சணமான தர்மம் பாகவத தர்மம். இத கூட சாதனம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பாகவதனுடைய சரூப லட்சணம் கூட சொல்லலாம். பக்தி ஞானம் வைராகியம் அப்படிங்கிறது நீ அனுஷ்டானம் பண்றதில்ல, அது வந்துடும். அது வராப்புல இருக்கணும். அனுஷ்டானமா பண்ணேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும். பக்தியை அனுஷ்டானம் பண்ணினியானா கொஞ்ச நாள் பண்ணுவேன் அப்புறம் போயிடும். ஞானத்தை அனுஷ்டானம் பண்ணினியானால் கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போயிடும். வைராகியத்தை அனுஷ்டானம் பண்ணினால் சமயத்துல ஆபத்து வந்துடும். ஆகினால் இது மூணு எப்படி இருக்கணும்னால், பக்தி எப்படி இருக்கணும்னால் அகைதிகி அவ்வவகிதா யா பக்திகி புருஷோத்தமே அப்படின்னா ஹேதுவ பலாபிசந்தியோடு கூடிய பக்தியா இருந்தால் கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும். ஏன்னா அது விவதானம் வந்துடும், விக்னம் வந்துடும். எந்த பக்தி அவ்வவிகிதா, எந்த பக்திக்கு விக்னம் இல்லாமையே இருக்குன்னால் பாகவதனுக்கு அது சரூப லட்சணமாயிடும். அது எப்படி சரூப லட்சணம் தானே சொன்னேன், தஸ்ய பிரியமே வசிரஹா அப்படின்னு சொன்னேன் இல்லையா? பக்தின்னா என்ன? பக்திங்கிறது கர்மாவா இருக்கும் போது விட்டு போயிடும், பிறகு நாள் ஆனந்தமா இருக்கும் போது இருக்கும். பக்திக்கு ரெண்டு ஸ்வரூபம் இருக்கு, பிரேமஸ்வரூபம் இருக்கு, சாதன ரூபம் இருக்கு. சாதன ரூபம் கர்மா விட்டுவிடும். பிரேம ரூபமாகும் பொழுது ஒரு சொரூபமாவே அது ஆயிடுத்து, ஒரு சொரூபமாவே அது ஆயிடுத்து. பிரேமதானே பிரியம், பிரியம் தானே சிரசுன்னு சொன்னா ஒன்னு சொரூபமாவே அது ஆயிடும். அதுபோல வைராக்கியம் அப்படிங்கிறது அனுஷ்டானமா இருக்கும் போது சாதனம். எதுலையும் பற்றுதல் வைக்கக்கூடாது, எதுலையும் பற்றுதல் வைக்கக்கூடாது, எதுலையும் பற்றுதல் வைக்கக்கூடாதுன்னு ஜாகரூகனா இருக்கான். சமயத்துல எதுலையாவது ஏமாந்து விடுறான். ஸ்வரூப லட்சணமா ஆகிடுத்தானால், ஏனால் அவாப்த சமஸ்தகாமனா நித்திய திருப்தனா ஆனவனுக்கு அப்புறம் எதுல ஆசை வரப்போறது? அப்ப அவனுக்கு வைராக்கியங்கிறது ஸ்வரூப லட்சணம் ஆகிடுது இல்லையா? எதுலயும் அவனுக்கு ஆசை வராது. ஏன்னா தத்ரசாமிருத திருப்தஸ்ய நாண்யத்ரஸ்யாது ரதி குவஜித். எந்த ஒரு உயர்ந்த ரசத்தை அவனை அனுபவிக்கணுமோ அனுபவிச்சாயிடுத்துனா பாக்கி எல்லாம் சப்பு சப்புன்னு போயிடுறது. அது பிறகு அந்த ரசத்துல அவன் நிற்பானே தவிர இந்த ரசம் மேல இந்த ரசத்துல என்ன இருக்குன்னே அவனுக்கு தெரியாதபடி போய் இது அபாவ பிராயமா போயிடுமே. அப்புறம் இதுல என்ன அவன் ஈடுபட போறான், மற்ற ரசத்துல என்ன ஈடுபட போறான்ங்கிறது ஸ்வரூப லட்சணம் ஆயிடும். இந்த ஸ்வரூப லட்சணம் நித்திய திருப்தன் அப்படிங்கிற ஸ்வரூப லட்சணம் ஆயிடும். அவனுக்கு அவன் திருப்தியை அசைக்கவே முடியாது. அப்பேற்பட்ட திருப்தி தான் உண்மையான விரக்தி. அனுஷ்டானம் இருக்கிற விரக்தி ஏமாத்தி விடுறது. ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, ஞானம்ங்கிறது சரீரம் வேற ஆத்மா வேறு, சரீரம் வேற ஆத்மா வேறு, சரீரம் வேற ஆத்மா வேறுன்னு அனுசந்தானம் பண்ணி இருக்கிற வரையில நிற்காது. ஏன்னா சரீரம் வேறுங்கிறத நினைவு வரக்கூடாது, சரீரம் வேறுனே நினைவு வரக்கூடாது. அப்போ ஆத்மா தானு நின்று போச்சு. இது மூணு எதுல நிற்கும்னால், ஞானத்தை மற்றிலும் பண்ணினால் தானு நிட முடியாது, வைராக்கியத்தை மற்றிலும் பற்றினால் தானே நிட முடியாது. பிறகு எதுனால் பக்தியை பற்றுட்டியானால் இது ரெண்டும் தானே வரும். பக்தியை பற்றுட்டியானால், ஏனால் உயர்ந்த ரசத்தை அனுபவிச்ச பிறகு வைராக்கியம் தானே சம்பவிச்சப்படுறது. பகவத் பஜனானந்தத்தை அனுபவிக்கும் பொழுது வைராக்கியம் தானே உனக்கு தானே லபிச்சுவிடும். கடினமா சாதிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்வரூப ஞானம் என்றால் பக்தியா மாம் அபிஜானாதி. தன்னை சார்ந்துட்ட பகவத் பக்தன் நிஷ்காமியமான பக்தி பண்றவனுக்கு பகவான் தன் ஸ்வரூபத்தை காட்டாம இருப்பனும். சாட்சாத்காரம்னா வேணும், அனுசந்தானத்தை காட்டிலும் சாட்சாத்காரம்னா வேணும். அவன் சாட்சாத்காரம் அவனா பிரகாசித்தாதானே. தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம்
என்று பிரதம ஸ்லோகமே சொல்றது இல்லையா? ஸ்வயம் பிரகாசமான வஸ்துவை நீ பிரகாசப்படுத்த வேற ஒரு உபாயத்தை கையாளுற வரையில நீ பிடிக்க முடியாதே. அது ஸ்வயம் பிரகாச வஸ்து தானா தன்னை காட்டினாதா அதுக்கு நீ உபாசனை பண்ணினால் ஒழிய வேற வழி கிடையாது. அத்தகைய உபாசனை நீ பண்ணினியானால் அந்த ஸ்வயம் பிரகாசமான வஸ்து தனக்குத்தானே பிரகாசிச்சுடும். ஆகினாலே பக்தி, ஞானம், வைராக்கியம் இது மூணும் சாதனமாகவும் இருக்கும், சரூப லட்சணமாக இருக்கும். ஏனால் சித்தாவஸ்தையில அது ஸ்வரூப லட்சணமா போயிடுறது. சாதனா இருக்கும் பொழுது நான் கதாசிரவணாதிகள் பண்றோமே அதுதான் பக்தி. சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு அனுசந்தானம் பண்றோமே அதுதான் ஞானம். விஷய சுகங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு மனசை கட்டுப்படுத்துறோமே அதுதான் வைராக்கியம். இத்தகைய பக்தி ஞான வைராகிய லட்சணமானது பாகவத தர்மம் என்று சொல்கிறார். இந்த பாகவத தர்மத்தை சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவத். அதனால இது பாகவத பரமஹம்சர்களுக்கே பிரத்யேகமான கிரந்தம், முமுட்சுக்களுக்கே பிரத்யேகமான கிரந்தம் இது. அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதே பாரமஹம்ஸ்யாம் சம்மிதாயாம் அப்படின்னு சொல்றா. பெரியோர்கள்லாம் இதை பிரஸ்தான சதுஷ்டயம்னு எடுத்துட்டார்கள். பக்தி, ஞானம், வைராக்கியம் இது மூன்றும் ஒரு மனுஷனுக்கு பாகவத ஸ்ரவண மாத்திரத்தினால லபிக்கும் அப்படிங்கிறத சொல்றதுதான் பாகவத மகாத்மியம். திரிலோக சஞ்சாரியான நாரதர் கலியினுடைய ஆரம்பத்தில் லோகம் பூரா சஞ்சரிச்சு கொண்டு வரார். எங்கேயும் வர்ண தர்மம்ல ஆசிரம தர்மங்கள்லாம் லோபம் அடைஞ்சுடுது. ஸ்திரீ தர்மமும் இல்லை. பிராகிஷ்டித்த தர்மங்களை கூட ஒருத்தர் நம்பல. அதுக்கு மேல மோட்ச தர்மம் எங்க? ஹீனாகா பிசாச்ச சந்தரிசாகான லோகாயுதர்களும் நாஸ்திகர்களும் தான் அதிகமாயிட்டார்கள். சர்வ தர்மங்களையும் விட்டு லோகாயுதர்களாக லோலோன்னு அலையிறார்கள். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இதுதான் லட்சியம். ஒரு நாள் செத்து போயிட போறோங்கிற நினைவே கிடையாது. தப்பி தருவின்னு அணுகு வந்தாலும் சாகரத்துக்குள்ள சௌக்கியமா இருந்துட்டு போயிடுவோம் என்று சித்தாந்தம் அவளோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அண்ணன் என்ன இருக்குன்னு தெரியாது. இவர்களை பார்த்தா பிசாசு போல தோன்றதான் விவேகிகளுக்கு. எப்படி அலையிறாள், அப்படியாவது சுகத்தை சாதிச்சுண்டாளான்னு தெரியலையே. சுகத்தை சாதிச்சுண்டதா தெரியலையே. லோலோன்னு அலையிறதான் மிச்சம். இன்னைக்கு சுகமா இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் அழுத்து போயிடும். அலைஞ்சலைஞ்சே நடத்துறா கண்டோம் அப்படின்னு. ஏனால் முடியாதபடி போகி, நான் நம்ம பந்துக்கள் நம்மளை நம்பாதபடி போகி, நம்ம லொக்குன்னு இலிம்பிண்டு வீட்டிலையும் நினைச்சபடி ஆகாரம் கிடைக்காம பூமிக்கு சுமையா இருக்கும் பொழுது என்னத்தை பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்றவாளையும் பாக்குறேன். ஆரம்பத்துல கதைக்கு போகாதேன்னு சொல்றவாள்லாம் இந்த கதிக்கவாகி கதைக்கும் வரா. அதையும் பார்க்கிறேன். ஏனால் பால்யத்துல யாருக்கும் உடம்பு துள்ளிண்டே இருந்து விடுறது இல்லையே. பல்லெல்லாம் விழறதே, அப்புறம் பார்வையெல்லாம் போறதே, முதுகு கூன்றதே, கபம் கட்டிக்கிறதே, தலை நிறைச்சு போயிடுறதே, முட்டிக்கால் தட்டுறதே. ஆகுனாலே நான் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. போகே ரோக பயம். இன்னைக்கு யுவாவா இருக்கிறவன் விருத்தனா ஆறானே, அதனால நான் சொல்லிக்க முடியாது. அப்போ ஒரு நாள் என்னைக்கோ உலக வாழ்க்கை அழுத்து போறது அப்படிங்கிறது நிச்சயம். ஆனால் லோகாஜித்தர்கள் எங்கு பார்த்தாலும் பிராயச்சகா நாஸ்திகர்கள் லோகாஜித்தார்கள். தெய்வ வழிபாடு ஒரு மூலையில இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா காமியார்த்த பக்தி தான் பெரும்பாலும். தெய்வ வழிபாடு காமியார்த்த பக்தி தான். அதுவாவது நடக்கிறதேன்னு சந்தோஷம், அவ்வளவுதான். ஆனால் நாம் சொல்ற பக்தி, ஞான, வைராக்கியங்கள்லாம் எங்கேயோ இருக்க. நாரதருக்கு இது திருப்தி ஆகுமா? நாரதர் சுத்தி பார்த்துட்டு ஒரு துருவனை காணும், ஒரு பிரகலாதனை காணும், ஒரு கோபிகைகளை காணும், ஒரு உத்தவனை காணும், ஒரு ஹனுமான காணும். ஏங்கி போயிட்டாரு நாரதர். சுத்தி வரார். சத் சங்கத்துக்காக அலையறாருன்னு சொல்லிவிட்டாரு. இங்க எங்கேயாவது நல்ல சத் சங்கத்தை பார்க்க மாட்டோமா அப்படின்னு வரும்பொழுது சனகாதிகள் வராளாம். சனகரு, சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். உண்மையில நாரதருடைய குருதான் சனத்குமாரர். சாந்தோக்கியோபனிஷத் சொல்றது. நாரதர் சனத்குமாரரை பார்த்ததும் சனத்குமாரரை சேவிச்சாரு நாரதர். நாரதரை பார்த்தார், சௌக்கியமா? சனத்குமாரர் கேட்கிறார். நாரதர் முகத்துல வாட்டம் இருக்கு. உமக்கு போய் என்ன? நாரதர் சனத்குமாரரை பார்த்ததும் சனத்குமாரரை சேவிச்சாரு நாரதர். நாரதரை பார்த்தார், சௌக்கியமா? சனத்குமாரர் கேட்கிறார். நாரதர் முகத்துல வாட்டம் இருக்கு. உமக்கு போய் என்ன வாட்டம், உமக்கு என்ன வருத்தம்? நாரதர் சொல்றார், எனக்கு என்ன மனைவியா, மக்களா, வீடா, வாசலா, லாபமா, நஷ்டமா? நான் முகம் வாடி இருக்க என்ன இருக்கு? நாலு தடவை இப்படி ஊரை சுத்தி வந்தேன், ஆனா முகம் வாடி போயிடுறோம்.
ஏன் எதனாலே அப்படின்னா இப்படி இருக்காளே ஜனங்கள், அதை நீ கேர் பண்ணலாமா? ஓ லாபம் உனக்கு போயேன் பேசாம. ததைவ தஸ்ய லீலையத்தின், இதெல்லாம் லீலை, பகவானுடைய லீலை, பகவானுடைய லீலைன்னு பார்த்துட்டு போக வேண்டியதானே. இதெல்லாம் பகவானுடைய லீலைன்னு தான் மனசு நினைக்கிறது. இருந்தாலும் எங்கேயோ ஒரு மனசு, இவளுக்கெல்லாம் கிருஷ்ண பக்தி வராதா, இவளுக்கெல்லாம் கிருஷ்ண பக்தி வராதா, நான் அடைஞ்ச ஆனந்தத்தை எல்லாரும் அடைய மாட்டாளா, என்ன போல எல்லாரும் நிம்மதியா இருக்க மாட்டாளா, என்ன போல எல்லாரும் சுகமா இருக்க மாட்டாளா என்று ஒரு எண்ணம் வருது. இது தப்போ சுவாமி? சனத்குமாரர் சுவாமி, கடதே கிருஷ்ணதாசஸ்ய, சத்தியத்துக்கு சத்தியம், இது நியாயம். நீர் அப்படி நினைக்கணும். ஏன்னா நம்ம சுயநலம் தான் நமக்குன்னு பொய்யாச்சுன்னா அப்புறம் லோகம் என்ன ஆகிறது? லோகத்துக்கு சொல்லுவோம், கேட்கலே அப்படின்னு சொல்லிட்டா அது நம்முடைய குற்றம் இல்லை. தெரியலேன்னு மாத்திரம் விட்டுவிடக்கூடாது. அவளுக்கு தெரிஞ்சு விட்டாலும் அது அதிகாரி இருந்தா வந்துருவாளே. அதையும் மறைக்கிறது சில பேரேன்னு சொன்னா அது பகவானுடைய சங்கல்பம். நாம் இருக்கிற வரையில அலைவோம், ஜனங்களுக்கு தர்மத்தை சொல்லுவோம், பக்தியை சொல்லுவோம். ஏன்னா அதற்கு அந்த உத்தியோகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறா. இதனுடைய பலனை எதிர்பார்க்க வேண்டாம். எத்தனை பேர் திருந்தினா அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா நீ யார் திருத்துறதுக்கு? நீயே இன்னும் திருந்தின பாடு இல்ல, நீ யாரு திருத்துறதுக்கு? பின்ன டியூட்டி. வெறும் சோறு திங்கவே கூடாது. ரோட்ல தார் போட்டுன்னு சாப்பிடறா இல்லையா சில பேர், கல்லு உடைச்சிட்டு சாப்பிடறா இல்லையா சில பேர். கல்லு உடைக்கிறது என்னத்துக்கு? வயத்துக்கு சோறு போட்டுக்கிறான்னு. ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது தவறி விடுத்தானா கண்ணு பொங்குறதுன்னு சொல்றாளே. ஆனா கடும் வெயில் உட்காந்து கொண்டு கல்லு உடைச்சுட்டே இருக்கிறாளே. தார் காய்ச்சி நடு ரோட்ல விடுறாளே, கார் போறதுக்காக தானே. கார் அவ வச்சுட்டு இருக்காளோ? அவளுக்கு கார் இல்லையே. அவ கையில கார் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஏன் தார் போட போறா? இவ்வளவு சோத்துக்காக தானே. அப்படி உழைச்சுதானே சாப்பிட்றா. சோம்பேறியா சாப்பிட்டால் கேவலாகோ பவதி கேவலாதி. வேதம் சொல்றது அவன் தான் பாபிங்க. அப்ப நம்மையும் தார் போடணும் தானே. உனக்கு என்ன டியூட்டி கொடுத்திருக்கான் ஈஸ்வரன்? அந்த டியூட்டியை நீ செய். ஆனால் இந்த டியூட்டினால உலகம் வாழறதுனோ, உலகத்தை காப்பாத்துறேனோ, உலகத்தை கரையத்தை வந்துட்டேனோ, அவதார புருஷனோ நினைச்சு விடாது. ஏன்னா உன் டியூட்டி, நீ எதுக்கு வந்தையோ அதை செய்ய. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இப்பேற்பட்ட ஜென்மா கொடுத்துட்டான், அவனுக்கு அந்த ஜென்மா கொடுத்துட்டான் கூட நினைக்காதே. ஏன்னா அந்த சேவையை அவனுக்கு கொடுத்திருக்கிறான், இந்த சேவையை எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று நினைச்சுண்டு கர்மண்யேவாதிகாரஸ்தே, உன் கர்மாவை நீ செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாரதர் ஏன் சளைக்க போறார்? திரிலோக சஞ்சாரியாக உழைச்சாலும் கூட, ஆனா லோகம் பூரா சென்று எல்லாருக்கும் கிருஷ்ணநாமத்தை சொல்லுவோம். நம்ம வேலை அது. நமக்காக நம்மள பகவான் அதுக்காக அலைய விட்டுருக்கிறான் என்ன நினைச்சுட்டு போகிற நாரதருக்கு இருந்தாலும் லோகத்துல பழகிறது சிரமமா இருக்கு. எங்காவது ஏகாந்தமா தியானம் பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்னு தோன்றது. அடுத்த க்ஷணம் இது சுயநலமோ அப்படின்னு தோன்றது, வந்துருமே அப்படின்னு தோன்றது. வந்து பழகணும். அப்பா இதாட்டக்க பழகவே முடியாது. ஜாகிரதையா பழகிட்டு இருக்கணும். ரோஜாவில் முள்ளு குத்திக்காம ஆனா ரோஜாவை பறிக்கிறது தனி சாமர்த்தியம். தேன் பூச்சி கொட்டி விடாம தேன் எடுக்கிறது தனி சாமர்த்தியம். அதுபோல ஜனங்களோட நம்மால ஜனங்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும், ஜனங்களால நமக்கு டச் இருக்க கூடாது. அப்படி இருந்துட்டு ஜாக்கிரதையா பழகணும். அது நாரதருக்கு ரொம்ப நன்னா தெரியும். இல்லாத போனா ஹிரண்யகசிபு வரையிலும் பழக முடியுமா? ஹிரண்யகசிபு மாத்திரம் போய் பஜனை பண்ணிட்டு வந்துடுறார். ராவணன் காதல போய் ராமநாமன் சொல்லிட்டு வந்துடுறார். முதல் யாராத்தான் இருக்கட்டும், லோகத்துல பழகிறதுங்கிறது தனி கலை. அந்த கலையில பாக்கி ரிஷிகள்லாம் செல்லுபடி ஆகல. ஏன்னா யாரா திடீர்னு அபூர்வமா யாராத்துக்கு வரா சபிச்சுட்டு போயிடுறான்னா, பாக்கி ரிஷிகள் கதையெல்லாம் பாருங்க. வெளியில காட்ட விட்டு வெளியில அவ வரதே இல்லை, வரவும் கூடாது. தப்பித்தவரி வெளியில எங்கேயாவது வந்தானா அந்த ராஜாவை சபிச்சா, இந்த பூஜாவை சபிச்சான்னு ரிஷிகள் சபிச்சுட்டான்னு ஆயிடுறது. இந்த நாரதர் மட்டிலோ எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு சிரிச்சுண்டு கோபமே வராம தப்பித்தவரி அபூர்வமா ஒருத்தன் 2 பேருக்கு சாபன் தாசின் இதம் ஜகவுனர். ஏனால் பாட்டு பாடுறது மாதிரி வச்சுட்டு போயிட்டாராம். வெய்யறது மாதிரி சில பேர் பாட்டு பாடுறா இல்லையா, அவர் பாட்டு பாடுறது மாதிரி வச்சுட்டு போயிட்டார். அந்த விஷயம் என்னாச்சுனால், உனக்கு ஸ்ரீ கோகுலத்துல வாசம் கிடைக்கட்டும். என்ன இல்லாம இந்த பயில திருத்த முடியாதுன்னு தோணி போயிடுத்து குபேரம் பிள்ளைகளை. கொஞ்ச நாள் கோகுலத்துல வாசம் கிடைக்கட்டும் என்று நானும் நாரதருடைய அனுகிரகம். நலகூபரன் மணிகிரீவன் அந்த 2 பேரையும் பின்னாடி சமஸ்கந்தத்துல வரப்போறது.
அந்த நாரதர் சனத்குமாரரை பார்த்து லோகம் பூரா சுத்தி வந்து எங்கேயுமே ஜனங்களிடத்துல கிருத்திரிமம் ரொம்ப அதிகமா போயிடுத்து, ஸ்நேகம் கூட யதார்த்தமான ஸ்நேகம் இல்லை, சாட்சிய மிஸ்ரஞ்ச சௌஹிருதம், பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைசிய தர்மம், சதுர்த்த தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சன்னியாச தர்மம், ஸ்திரீ தர்மம், ஆபத் தர்மம், சர்வ தர்மங்களும் கெட்டு கிடக்கு. ஜனங்கள் எல்லாம் கலசலாயிட்டார்கள், லோகாயுதர்களாக நாஸ்திகர்களாக அலையறார்கள். இனிமேல் ஜகத்துல பழக முடியாது போல இருக்கு. இனிமேல் இந்த ஜனங்களை பார்த்து நீ இதை செய் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, இவர்களை கரையேற்றத்துக்கு ஏதாவது வழி உண்டா? ஏன்னா கொஞ்சம் கரையறாப்புல நீஞ்சின்னு இருந்தானா இப்படி வாப்பா இப்படி வாப்பா, என் துண்டை போடுறேன் பிடிச்சுண்டாவது வாடாப்பா அப்படின்னு சொல்லலாம். கை சளைச்சு போயிட்டவனை இந்த பக்கமா வாடா இந்த பக்கமா வாடான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவனை குதிச்சு இழுத்து கரையில போறதுக்கு ஏதாவது வழியும். உத்தாரணம் முக்கியமே தவிர அனுஷ்டானம் முக்கியம் இல்லை. இவாளுக்கு இனிமே சொல்லி பிரயோஜனப்படாது. எல்லாரும் கரையேற்றணும். தப்பித்தவரை ஏனகைன பிரகாரமே இத்தனை பேர்களையும் கரையேற்றத்துக்கு ஏதாவது வழி உண்டால் சனத்குமார் இடத்துல கேட்டார். சனத்குமாரர் சொல்றார், அதுக்கு ஒரு வழி உண்டு. என்ன, ஸ்ரீமத் பாகவதத்தை எங்கேயும் எல்லார் காதலையும் போட்டு அதை கேட்கிட்ட ஸ்லோகம் ஸ்லோகார்த்தம் ஏவவா, அதை கேட்டுவிட்டும் இந்த ஜீவன்கள் எப்படி இருந்தாலும் கரையேறிடுவா. பாகவதத்தை யார்? அப்ப கீதை உபனிஷத்தை காட்டிலும் பாகவத்துல என்ன பெருமை இருக்கு? கீதை சொன்னா கூட உபனிஷத்து சொன்னா கூட வராத பக்தி ஞான வைராக்கியம் பாகவத்தால வந்துடுமான்னா, கீதை உபனிஷத்துக்கெல்லாம் அதிகாரி. இத்தகைய தகுதி உடையவன் தான் உபனிஷத்தை கேட்க முடியும், இத்தகைய தகுதி உடையவன் தான் கீதையை கேட்க முடியும் இருக்கு. பாகவதத்தை ஒரு குழந்தை கூட வந்து கேட்க முடியும், ஸ்திரீகள் கூட கேட்க முடியும், மந்தன் கூட உட்கார முடியும். ஏன்னா பிரகலாத சரித்திரம் புரியலையோ, துருவ சரித்திரம் புரியலையோ, சரித்திரங்களை அழகாக சொல்லி அனுபவத்தை உண்டாக்கி விடுறதுனால அப்புறம் இதனுடைய தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற நிலை அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வரும்பொழுது ஸ்ருதிகீதை கேட்டுட்டு போறான். எடுத்ததுமே ஸ்ருதிகீதையை பிரதமாத்தியாயத்திலேயே வைக்கல பாருங்க பாகவதம். ஏன்னா கடைசியில ஸ்ருதிகீதை கேட்கிற தகுதி கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். அப்புறம் ஸ்ருதிகீதைன்னு சொல்றாளே சுவாமி, இது என்ன ஒரு நாள் சொல்லுங்களேன் அப்படின்னு தானே வந்துடுவான். அதுவரையிலே இவன் கேட்க வேண்டியதான ரம்யமான கதைகளை சொல்ல, அந்த ரம்யமான கதைகளை கேட்டு 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 அதுக்கு பிறகு ஞானத்துக்கு அதிகாரியா ஆயிடுவானவன். பாகவதம் அத்தகைய சுலபமாக இருக்கு. ஏனால் கரும்பை தானா சாப்பிட முடியாதான் வயோதிக ஆளுக்கு, புழிஞ்சு கொடுத்துட்டால் ரசத்தை சாப்பிடுவாள் இல்லையா? அதுபோல அசத்தர்களுக்கு சுலபமாக ஞானம் உண்டாகணும், சுலபமாக பக்தி உண்டாகணும். ஆனால் அதற்கு சாதனம் பாகவதம். அசக்தர்களாயிருந்தா கூட இதை கேட்டா கூட யதாசக்தி கேட்டுட்டா கூட கிருஷ்ண பக்தி வந்துடும், ஞானம் வந்துடும். அவ்வளவு சர்வ சுலபமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால இத முதல்ல எடுத்து ஜனங்கள் எவ்வளவுக்கு ஜனங்கள் பாரமார்த்திக விஷயத்துல மந்தமாகிறார்களோ அவ்வளவுக்கு மோட்ச சாதனம் லகுவார்கள். இவர்கள் மந்தமாகிட்டதுனாலே மோட்ச சாதனம் குருவாக எடுத்துன்னு சொன்னா இவ தலை தூக்கவே முடியாது. இவர்களை எவ்வளவு வர வர அதிகாரம் தகுதி குறைச்சலோ அவ்வளவு சுலபமாக்கணும் அந்த மோட்ச சாதனத்தை. அதுதான் கலவு பக்தி கலவு பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா என்று பக்தி தானே அது சாதனம். பக்தியை எப்படி லோகத்துல நிலைநாட்டுறதுங்கிறதுதான் நாரதருடைய பிரச்சனையே. இப்போ சர்வலோகங்களையும் சஞ்சாரிச்சுன்னு வந்த நாரதர் சனத்குமார் இடத்துல சொல்றாரு, எனக்கு என்ன கவலைன்னு, எங்கேயும் தர்மம் இல்லைன்னதும் ஸ்ரீ பிருந்தாவனம் போனேன், ஸ்ரீ கிருஷ்ண சரணமே பட்டு இருந்த அந்த இடத்துல நிச்சயம் கலி இருக்காதுன்னு. அங்க யமுனா தீரத்துல ஒரே ஒரு கன்னிகை உட்கார்ந்து கொண்டு, ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் விட்டு இருக்கிறாள். நாரதர் அப்படி பார்த்தாளா, நாரதர் கூப்பிடாள், அகோ நாரத தன்யோசி என்று கூப்பிடுறாள். நாரதன் எப்படி தெரியும்னா, நல்லா தெரியுமா, வீணையின் கையுமா எப்பொழுதும் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா, இது போல அன்றும் இன்றும் என்றும் துணிஞ்சு இது மாதிரி சஞ்சரிக்கிறவா ஒத்தரே ஒருத்தர்தான் நாரதர். வேறு யாரு எவ்வளவோ கோட்டி ரிஷிகள் இருக்கா, எல்லாரும் வேறு வேறு சாதனானுஷ்டானம் பண்றவாளே தவிர உல்லாசமா சஞ்சரிக்கிறவாள் இல்லை நாரதர். நாரதரை கூட்டுதான் அங்கேன்னு வந்தார். நீ யாரம்மா, ஏன் கண்ணீர் விட்டு இது யாரு கீழே படுத்துட்டு இருக்கிறது? யாரும் 2 பேர்கள் படுத்துட்டு இருக்கிறார்கள். உடனே அவள் சொல்றாள், அகம் பக்தி ரீதி கியாதா, நான் தான் பக்தி என்று எனக்கு பெயர், ஞானம் வைராக்கியம் இது 2 என்னுடைய பிள்ளைகள். கலியினுடைய தோஷத்தினாலே நாங்கள் ஜீரணமாயிட்டோம்,
நான் உண்டான இடம் உற்பன்னா திராவிடே சாகம், திராவிட தேசத்துலதான் உற்பத்தியானேன். விருத்திங் கர்நாடகே கதா, கர்நாடக தேசத்துல போய் வளர்ந்தே. கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிரே, பிறகு மகாராஷ்டிரத்துல இருந்து சஞ்சரித்து கொண்டு குர்ஜரே ஜீர்ணதாங்கதா புனः பிருந்தாவனம் பிராப்பியே, பிருந்தாவனத்துல வந்து நவஜீவனம் பெற்றேன் என்று தன்னுடைய கதை பூரா சொல்லிவிட்டார். திராவிட தேசத்துல உற்பத்தியானேன் என்று சொல்லுகிறார். பிறகு சஞ்சாரம் பண்ணி கொண்டு வந்து குர்ஜர தேசத்துல வந்து ஜீரண நிலையை அடைஞ்சு, அதாவது வார்த்தக்கியத்தை அடைஞ்சு ஆசக்தையாக ஆகி மறுபடியும் பிருந்தாவனம் வந்ததும் புதுமை பெற்றேன் என்று சொன்னாள் அவள். ஆனால் நான் புதுமையை பெற்றுட்டேன், யௌவனத்தை பெற்றுட்டேன். ஆனால் இந்த ரெண்டும் மட்டிலும் அப்படியே கடக்கு. இதை தலை தூக்க முடியல, நடமாட முடியல. இந்த ஞானத்தையும் வைராக்கியத்தையும் கலப்ப வழி உண்டா என்று கேட்க. லோகம் பூரா பக்திங்கிறதாவது ஒரு மூட பக்தி, காமியார்த்த பக்தி, ஏதோ ஒரு முலையில பக்திங்கிறதாவது ஒண்ணு இருக்கு. ஆனால் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் கொஞ்சம் கூட தலை தூக்க முடியலையே இந்த கலியில. அந்த ஞானமும் வைராக்கியமும் கொஞ்சம் கிளம்புமா அப்படின்னு கேட்கிறான். சுத்த பக்தியே போருமே, ஞானமும் வைராக்கியம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டா, சுத்த பக்திங்கிறது பிருந்தாவனத்துல மட்டிலும் தான் சுத்த பக்தி போரும். மற்ற இடங்கள் எல்லாம் ஞான வைராக்கியத்தோட கூடிய பக்தி தான் வேணும். ஏன் வேணும் அப்படின்னு கேட்டேன்னால், ஞானம் இல்லாத போயிடுத்தானால் அப்புறம் காமியார்த்த பக்தி வந்துடும் அவனுக்கு. வைராக்கியம் இல்லாத போனாலும் காமியார்த்த பக்தி வந்துடும். ஞான வைராக்கியத்தோடு இருந்தாதான் பக்தி சுத்தமா இருக்கும். மற்ற இடங்கள்ல பிருந்தாவனத்துல மட்டிலும் பிரேமைய பிரதானமாக கொண்டுடுத்து அப்படிங்கும் பொழுது அது சுத்தமான பக்தியாவே இருக்கும். அந்த சுத்தமான பக்தி அந்த இடத்துல இருக்குன்னு காண்பிச்சுட்டு ஞானமும் வைராக்கியம் தேவை அப்படிங்கிறத காற்றால் அந்த பக்தி. இந்த ஞானமும் வைராக்கியம் எழுந்திருக்கணுமேனு பிரார்த்தனை பண்ணி கொண்டான். நாரதர் சொல்றார், நீ திராவிட தேசத்துல உற்பத்தியானே அப்படின்னு சொன்னேன். அது திராவிட தேசத்துக்கு வேணா பெருமை, உனக்கு பெருமைன்னு நினைக்காத. உனக்கு எது பெருமை? நீ உற்பத்தியான இடம் நான் சொல்றேன். எங்கன்னா கிருஷ்ண ஹிருதயத்திலேன்னு உற்பத்தியான. காரணம் என்னன்னா, எந்த தேசம், எந்த தீர்த்தம், எந்த காலத்துல என்ன இருக்கு, யாருக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகணும்னு பகவான் சங்கல்பிக்கிறானோ அவனுக்கு உண்டாகும். திராவிட தேசத்துல உதிச்சதுனால மட்டிலும் கிருஷ்ண பக்தி உண்டாகுமானால் எல்லாருக்கும் உண்டாகணுமே. பின்ன திராவிட தேசத்துல உண்டானேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், திராவிட தேசத்துல இப்பொழுது கலிய பத்திதான பிரகரணமா இருக்கிறதுனால இப்போ கலியில ஆழ்வார்கள் திராவிட தேசத்துல உண்டானார்கள், அவர்களை பற்றி நான் திராவிட தேசத்துல உண்டானேன் என்று சொல்லுகிறார். கர்நாடகத்துல வளர்ந்தேன் அப்படின்னு சொன்னா, கர்நாடகத்தில் உள்ள புரந்தரதாசர், விஜயதாசர், கனகதாசர் முதலிய தாசர்களை கொண்டு. மகாராஷ்டிரத்தில் அப்படின்னு சொன்னால் ஆனால் நாமதேவர், துகாராம் முதலிய மகான்களை கொண்டு. குர்ஜர தேசத்துல அந்த அளவுக்கு பக்தாளி இல்லை. ஒரே ஒரு பக்தன் நரசிம்மமேக்தான் இருந்தார். இந்த அளவுக்கு மலிஞ்சு பக்தாளி இல்லை. ஆனா தற்போது சொல்ல போறோம்னால் குர்ஜர தேசத்துல தான் பக்தி புஷ்டியா இருக்கு தற்போது. அதுக்கு காரணம், சில பக்தர்கள் வந்து பக்தியை நன்றாக பிரச்சாரம் பண்ணினார்கள். நாத பகவான் துவாரகாதீசனை பிரதிஷ்டை பண்ணினார்கள், துவாரகையை பிரகடனம் பண்ணினார்கள், பக்தியை பிரகாசப்படுத்தி விட்டார்கள். பிறகு புனக பிருந்தாவனம் பிராப்பியே அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், ரூப கோஸ்வாமி முதலிய சனாதன கோஸ்வாமி, சூரதாசர் முதலிய பக்தர்கள்லாம் அங்கிருந்து பக்தியை பிரகாசப்படுத்தினது. இப்படி பக்தி லதா வளர்ந்ததை சொல்லி கொண்டு வந்திருக்கிறார். ஞான வைராக்கியம் தலையெடுக்கலே அப்படின்னு அதை இப்பொழுது உத்போதனம் பண்ணணும்னு சொல்றாள். அதை உத்போதனம் பண்றதுக்கு ஞான வைராக்கியான்னு கூட்டு எழுப்பியும் கூட அவர்கள் எழும்பலேனதும் ஒரு அசரீரமாக கேட்டது, உம்மால ஒரு தர்மம் செய்யப்படணும், அந்த தர்மத்திடி செய்தியானால் ஞானமும் வைராக்கியமும் எழுந்திருக்கும். அதாவது ஞான வைராக்கியத்தோட கூடிய பக்தி எழுந்திருக்கும், அல்லது பக்தி வைராக்கியத்தோட கூடிய ஞானம் எழுந்திருக்கும் என்கின்ற இதை தெரிந்து கொண்டதும் அந்த தர்மம் என்னதுன்னு தெரிந்து கொள்றதுக்காக தான் வந்தார். சனகாதிகளை சந்திச்சார், விஷயத்தை சொல்லிவிட்டார். அப்ப சனகாதிகள் சொன்னார், அந்த தர்மம் பாகவத சப்தாகம் என்று. பாகவத சப்தாகம்னு சொன்னதும் உடனே அதை நடத்தலாம். லோகத்துல பக்தி ஞான வைராக்கியம் சித்திக்கிறதுக்காக. அப்படியானா ஊருக்கு ஊரா போய் பிரதி கிராமம் பிரதி ஜனம் போயினா அதை சொல்லி ஆகணும்.